தமிழக தலைமைச் செயலகத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகளும் உயர்நிலை காவல் அதிகாரிகளும் கண்டிப்பா இப்படி ஒரு எளிமையான அதிசயமான முதல்வரை பார்த்திருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு அதிசயமான விஷயத்தை செஞ்சிருக்காரு. என்னதான் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற பதவி இருந்தாலும் அதுவும் ஒரு அரசு பொறுப்பா தான் பார்க்கப்படுது. தமிழகத்தில் இருக்கிற முக்கால்வாசி அரசு ஊழியர்களுடைய வேலையானது ஆபீஸ்ல இருந்து தான் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகவே இருந்தாலும் அவங்க தன்னுடைய முழு பணியையும் தலைமைச் செயலகம் முதலமைச்சர் ஆபீஸ்ல இருந்து தான் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களை பார்த்தோம் அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் அல்லது எப்பயாவது தான் அவங்க தலைமைச் செயலகம் வந்துட்டு போவாங்க. அதுவும் ஏனோதானு தான் வந்துட்டு போவாங்க. அப்படியே தலைமைச் செயலகம் வந்தாலும் காலையில 9 மணிக்கு ஆபீஸ் டைம் அப்படின்னா அவங்க 10-11 மணிக்கு தான் தலைமைச் செயலகம் வருவாங்க. இதுல வேண்டா வெறுப்பா இருந்துட்டு 12-1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருவாங்க. இதுல ஏதாவது மீட்டிங் அப்படின்னா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் மணி நேரம் சேர்த்து இருந்துட்டு போவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் எல்லாருமே இப்படிதான் அவங்களுடைய பணியை செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா இப்ப தமிழகத்துடைய புதிய முதலமைச்சரா பதவியேற்று இருக்கிற விஜய் அவர்கள் அவருடைய வீட்டுக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவு இருந்தாலும் 9:30 மணிக்கு முதலமைச்சர் அவர்களுடைய ஆபீஸ் டைம் இருக்கிறதுனால விஜய் அவர்கள் ரொம்ப சீக்கிரமா சரியா 9 மணிக்கெல்லாம் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்துல இருக்கிறது எல்லாருக்குமே பெரும் ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. அதுலயும் விஜய் அவர்கள் காலையில சீக்கிரமா வந்துட்டு எவ்வளவு மணி நேரம் லேட் ஆனாலும் முழுமையா தன்னுடைய பணிகளையும் ஆலோசனைகளையும் செஞ்சுட்டு தான் அந்த வேலை முடிஞ்சா மட்டும்தான் 4-5 மணிக்கு வீட்டுக்கு போறதா சொல்லப்படுது. இதை விட முக்கியமா தலைமைச் செயலகத்தில் இருக்கிற அரசு ஊழியர்களும் உயர்நிலை காவல் அதிகாரிகளும் விஜய் அவர்கள்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிருக்க விஷயம் தான் நம்மளையுமே பிரமிக்க வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள்லாம் ஒண்ணு மதிய சாப்பாடுக்கு வீட்டுக்கு போயிருவாங்க. ஒருவேளை தலைமை செயலகத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா அவங்களுக்கு மதிய சாப்பாடா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து விதவிதமான சாப்பாடு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இப்ப பதவியேற்று இருக்க நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தினமும் தன்னுடைய வீட்ல இருந்தே சாப்பாடு செஞ்சு அதை ஒரு டிஃபன் பாக்ஸ்ல தலைமைச் செயலகம் எடுத்துட்டு வந்து அங்கேயே அதை சாப்பிடுறதா சொல்லப்படுது. பெரிய டிஃபன் பாக்ஸ்ல ராஜபோக சாப்பாடு அப்படின்லாம் இல்லாம சாதாரண ஸ்கூல் பசங்க எடுத்துட்டு போற மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு வந்து தான் மட்டும் தனியா இல்லாம மற்ற அதிகாரிகளோடையும் அரசு ஊழியர்களோடையும் அவர் உட்கார்ந்து சாப்பிடுறது உண்மையாவே எல்லாரையுமே பிரமிக்க வச்சிருக்கு. அங்க இருக்கிற அரசு ஊழியர்களும் காவலர்களும் எல்லாருமே ஆள் பார்க்க பயங்கரமா கோட் ஷூட்லாம் போட்டு கெத்தா பந்தாவா இருக்காம எப்படி அவரால் எளிமையா இருக்க முடியுது அப்படின்னும் எப்படி எளிமையா எல்லாரு கூடயும் உட்கார்ந்து சாப்பிட முடியுது அப்படிங்கிற மாதிரியும் ஒட்டுமொத்த அங்கிருந்த அரசு அதிகாரிகளும் ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. அவர் இருக்கிற உயரத்துக்கும் அவருக்கு இருக்கிற பதவிக்கும் அவர் எப்படி வேணா சொகுசாவும் ராஜ மரியாதையோட உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு தலைவனுக்கான பணிவோட அவர் எளிமையா நடந்துக்கிற விஷயங்கள் தான் இப்போ ஒரு நல்ல முதலமைச்சரை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு இப்போ மிகப்பெரிய அளவுல பாராட்டுகளும் அதிகப்படியான வரவேற்புகளும் பெற்றிருக்கு. கடந்த 5 நாட்களாகவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை தான் செஞ்சிட்டு இருக்கிறதா அவருடைய நல்ல குணங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.